இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வணக்கம். இந்தியாவிலேயே வேளாண் துறைக்கென்று 3 லட்சம் கோடிக்கு மேலே நிதி ஒதுக்கி விவசாயிகளுக்கு கிசான் சம்மன் நிதி என்கின்ற நிதியையும் கொடுத்து ஆண்டுக்கு 6000 ரூபா நிதியை கொடுத்து பயிர் காப்பீடு திட்டங்களை கொடுத்து மிக முக்கியமாக இந்த மண் பரிசோதனை இதுவரைக்கும் சிந்திக்காத விஷயம். கிராமமாக அந்த வாகனத்தை அனுப்பி மண் பரிசோதனை செய்து யூரியா, இதுக்கு முன்னாடியெல்லாம் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட யூரியா தொழிற்சாலைக்கு பயன்பட்டது. அதை அறிந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதில் நீம் கோட்டிங்வாங்க, வேப்பெண்ணெயை கலந்து விவசாயத்துக்கு மட்டும் பயன்படுற மாதிரி ஒரு ஏற்பாடை செய்து, அது மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயத்தை இதுவரை யாரும் ஊக்குவிக்காத அளவுக்கு விவசாயத்தை ஊக்குவித்து, அதுவும் குறிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய மேட்டூர் பகுதியில் பாப்பம்மாள் என்கிற 108 வயசான விவசாய பெண்மணிக்கு பத்மஸ்ரீ கொடுத்து இந்த அளவுக்கு விவசாயிகளை ஊக்குவிக்கின்ற பாரத பிரதமர், அதுவும் குறிப்பாக மன் கி பாத்தில் விவசாயிகளை பற்றி இல்லாத பேச்சே இருக்காது. ஒவ்வொரு முறையும் விவசாயிகள் குறித்து பேசுவார். அதே மூலமே சிறுதானிய ஆண்டையும் கொண்டாடி சிறுதானியத்தை ஊக்குவித்து, இன்னொன்று சொல்லப்போனால் ஏறக்குறைய 17 வகையான சிறுதானியங்களுக்கு எம்எஸ்பியை 100% உயர்த்தி கொடுத்துருக்கார். சிலதுக்கு 150%. இன்றைக்கி சிறுதானியம் மீண்டும் உயிர் பிடித்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக அரசு தான். அதே மாதிரி நெல் கொள்முதல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி இருந்த வரைக்கும் 8 லட்சம் டன் நெல் உற்பத்தி கொள்முதல் செய்யப்பட்டது. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக 21 ரூபா 50 காசு என நெல்லுக்கு கிலோ கொடுத்து தொடர்ச்சியாக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காத்து வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு 3 அருமையான விவசாய சட்டங்களை கொண்டு வந்தது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடர்ச்சியாக அங்கே விவசாயிகள் போராட்டம் தூண்டப்பட்டது. விவசாயிகள் எப்படி போராட்டினாங்க? லேட்டஸ்ட் டெண்ட் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு ஹம்மர் கார்களில் ஹம்மர் ஜீப்பில் விதவிதமான கார்களில் நடத்திய போராட்டம். பணம் கொடுக்கப்பட்டு கூட்டப்பட்ட போராளிகள், இப்படி நடந்த போராட்டம். நிலைமையை உணர்ந்து கொண்ட மத்திய அரசு அன்றைக்கு அந்த 3 விவசாய சட்டங்களையும் வாபஸ் வாங்கியது. இன்றைக்கி இந்தியாவில் குறிப்பாக நான் சமீபத்தில் வாரணாசி போயிருந்தேன். அங்கே மத்திய அரசு 6000 கொடுக்கறது, மாநில அரசு 6000 கொடுக்கறது. 12000 ரூபா விவசாயிகளுக்கு கிசான் சம்மன் நிதி. ஒவ்வொரு விவசாயியும் மகிழ்ச்சியோடு வருமானம் இரட்டிப்பாயிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு தட்டுப்பாடு இல்லை, மின்சார தட்டுப்பாடு இல்லை, விளைபொருளை கொண்டு போய் விளைவிப்பதற்கு இடைத்தரகர்கள் இல்லை. இப்படி ஒரு மிகச்சிறப்பான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இன்னைக்கு விவசாயம், இன்னைக்கு நம்முடைய ஜிடிபி 7.2% உள்நாட்டு உற்பத்திக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது விவசாயம் சார்ந்த ஏற்றுமதி. இந்த நிலையில் டெல்லியில் நடக்கிற இந்த போராட்டத்தை பற்றி மிகச் சுருக்கமாக சொல்ல போன வேண்டுமென்றால், உடனே இங்கே ஐயாக்கனு போராட்டம் ஆரம்பிச்சிட்டார். வழக்கம் போல் கோவணத்தை கட்டிட்டு அரை நிர்வாணமாக ஆட ஆரம்பிச்சிட்டார். அப்போவே தெரிஞ்சிருச்சு இது தூண்டப்பட்ட போராட்டம் என்று. ஏன்னா தமிழ்நாட்டில் இல்லாத பிரச்சனைகளே கிடையாது. காவிரியில் தண்ணி இல்லை. 8 லட்சம் டன் விளைந்த நெல் 5 லட்சம் டன்னாக குறைந்து விட்டது. 5 லட்சம் ஏக்கர் கருகி விவசாயம் இல்லாமல் பால்பட்டு விட்டது. விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள், நெஞ்சு வெடித்து இறந்தார்கள். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதை. ஆனால் இந்த நிலைமையில்
முல்லை பெரியாறில் தண்ணி வரல, உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நிறைவேற்றவில்லை. கர்நாடகாவிலிருந்து காவிரி மேலாண்மை ஆணையம் நரேந்திர மோடி அவர்கள் அமைத்து கொடுத்தும் கூட அதை பயன்படுத்தி தண்ணீரை கூட கேட்காத திமுக அரசு கர்நாடகாவிடம், ஒரு கண்டனத்தை தெரிவிக்காத திமுக அரசு கர்நாடகாவிடம் இன்னைக்கு திடீர்னு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நிதி பகிர்வு குறைவாக நாங்கள் காங்கிரஸ் கட்சி போராடுது கர்நாடகாவில், கேரளாவில் இடது கம்யூனிஸ்ட் கட்சியில் இவங்க போராடுறாங்க, பினராயி விஜயன் போராடுறாரு, ஆம் ஆத்மி போராடுது. திடீர்னு ஒரு ஒருங்கிணைப்பு. ஏன்னா 2024 மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வரப்போகிறார் என்பது தெளிவாகிவிட்டது. இதை தடுத்து நிறுத்தணும். ஏன்னா இண்டி கூட்டணி ஒரு கூட்டணி அமைச்சாங்க, இண்டி கூட்டணி இருந்த இடமே தெரியல. அது போன உடனே வடக்கு கைவிட்டு போய்விட்டதுன்னு தெற்கு கையில் எடுக்கிறேன்னு சொல்லி தெற்கில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாங்க. காங்கிரஸ் ஒன்று சேர்த்தாங்க, கம்யூனிஸ்ட் ஒன்று சேர்த்தாங்க, ஆந்திராவை சேர்த்தாங்க, கம்யூனிஸ்ட்டை இங்கே கேரளாவை சேர்த்தாங்க, கர்நாடகாவை சேர்த்தாங்க. ஆனால் முழுமையான அது பொய் போராட்டம், பிரிவினைவாத போராட்டம், அது வெற்றி பெறலை. மிக தெளிவாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுத்தார்கள். வந்ததை விட தந்தது அதிகம் என்று 10 லட்சம் கோடி கொடுத்துருக்கோன்னு சொல்லி ஆதாரமாக வெளியிட்டாங்க. இப்போ அவங்க புரட்டு வெளிப்பட்டு விட்டது. இதுக்கு அடுத்த கட்டமாக விவசாயிகளை ஒன்று திரட்டி விவசாயிகளுக்கு பின்னணியில் இருந்து கொண்டு இந்த போராட்டத்தை இயக்கியிருக்கிறது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள். அதுவும் குறிப்பாக இன்னைக்கு முதல்ல வந்தது ஒரு டிராக்டர். அந்த டிராக்டரில் வந்த விவசாயிங்கிற ஒரு போர் இலக்கிறவர்கிட்ட போய் கேட்குறாரு, உங்களுடைய போராட்டம் எதற்காக அப்படின்னு. ஒன்னே அவர் விவசாயிகள் பிரச்சனை பற்றி சொல்லலை. அவர் சொன்ன முதல் வார்த்தை ஆசாத் பஞ்சாப், காலிஸ்தான் வேணும், இதுதான் சொல்லி அவர் முதல் இன்னைக்கு மிக ட்ரெண்டாக அந்த செய்தி போயிட்டு இருக்கு. அப்போ இவங்க நோக்கம் என்ன? ஒன்றுபட்ட இந்தியாவை நாம் பிளவுபடுத்த வேண்டும். பிளவுபடுத்துவதற்கு விவசாயிகள் என்ற போர்வியில் விவசாயிகளை உள்ளே இறக்கணும். விவசாயிகள் வர்றாங்களோ இல்லையோ, ஆனால் விவசாயிகளை போன்ற பல உருமாலை கட்டியவர்கள் அங்கே அதிகமாக குவிந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் எப்படி வராங்க? மாட்டு வண்டியில் வரல, எல்லாரும் லேட்டஸ்ட் காரில் வந்து இறங்குறாங்க. எப்படி 3 அந்த சட்டங்களுக்கு, வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராட்டம் நடந்ததோ அதே போல் ஒரு போராட்டத்தை இப்பொழுது மீண்டும் துவக்கியிருக்கிறார்கள். இது மிக தெள்ள தெளிவாக தெரிகிறது. இந்த போராட்டம் மத்திய அரசுக்கு எதிராக, விவசாயிகளுக்கு ஆதரவாக இயங்குகின்ற அரசுக்கு எதிராக, இந்தியாவை வலிமைப்படுத்துகின்ற, இன்னைக்கு பொருளாதாரத்தை வலிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற, 11ஆம் இடத்திலிருந்து 5வது இடத்திற்கு பொருளாதாரத்தை கொண்டு வந்த, இன்னும் சில ஆண்டுகளில் 3வது பொருளாதாரத்தை நோக்கி செல்லுகின்ற இந்தியாவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் இந்த போராட்டத்தை, ஏனென்றால் தேர்தல் வருகிறது, எப்படியாவது குழப்பத்தை விளைவிப்பித்து நாம் பாஜக வெற்றியை தடுத்து விடமாட்டோமோ என்று கனவு காண்கின்றார்கள். அவர்கள் கனவு நிறைவேறாது. ஏனென்றால் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இன்னைக்கு நடந்த போராட்டத்தில் அந்த போராட்டங்களுடைய பல சொன்ன கருத்து கணிப்பெல்லாம் அந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏன் பஞ்சாப்லேருந்து மட்டும் வந்து போராடுறாங்க? அங்கே நடக்கின்ற கட்சி ஆம் ஆத்மியினுடைய கட்சி. ஏற்கனவே இந்து கூட்டணியில் ஆம் ஆத்மி இருக்கிறாங்க. ஸோ கூட்டணி ஒன்று சேர்த்த முடியல, அட்லீஸ்ட் போராட்டத்தை நம்ம ஒன்று சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற முறையில் இந்த போராட்டத்தை தூண்டி விட்டிருக்கிறார்கள். இது தூண்டப்பட்ட போராட்டம், விவசாயிகள் போராட்டம் அல்ல. இங்கே வச்சிருக்க கோரிக்கையெல்லாம் எம்எஸ்பி பற்றி கேட்டிருக்காங்க. எம்எஸ்பி பொறுத்த வரைக்கும் மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும். இன்புட் என்னங்கிறத பொறுத்தே எம்எஸ்சி டிசைட் பண்ணுவாங்க. ஏற்கனவே நெல்லுக்கு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களையும் பண்ணியிருக்கு. நான் சொன்ன 17 வகையான சிறுதானியங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக உற்பத்தியை பெருக்கிறதுக்கு எல்லா வகையான திட்டங்கள், ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு எல்லா வகையான திட்டங்கள், பல விஷயங்களுக்கு இதை விட ஒரு சிறப்பான ஒரு அரசு செயல்பட முடியாதுங்கிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு போராட்டத்தில் இருந்த துப்பாக்கி சூழலில் இருந்தவர்களுக்கெல்லாம் நினைவு மண்டபம் கட்ட வேணும். இதெல்லாம் நிச்சயமாக அந்த விவசாயிகளுக்காக செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசு இருக்கிறது. மத்திய அரசு அதை செய்யும். ஆனால் இவர்கள் கையில் எடுத்திருப்பது போராட்டம் என்பது நோக்கம் இதற்காக அல்ல. இவர்கள் நோக்கம் மத்திய அரசை வீழ்த்த வேண்டும், பிரிவினைவாதத்தை தூண்ட வேண்டும். நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, இந்தியாவிலிருந்து இயங்க முடியாத பிரிவினைவாத சக்திகள்
அந்நிய சக்திகள் வெளியிலிருந்து இயங்கினாங்க. காங்கிரஸ் அரசு அல்ல, இது பாஜக அரசு. வெளியில் இருந்த தீவிரவாதிகளை அடக்கி ஒடுக்கி வைத்தது. இன்னைக்கு வேற வழி இல்லை, வெளியிலிருந்தும் பண்ண முடியல. உள்ளே இருந்து விவசாயிகள் என்ற போர்வையோடு, ஏனென்றால் விவசாயிகளை அடக்கினால், விவசாயிகள் மீது தடுத்தால் உடனடியாக ஐயோ விவசாயிகளை அடிக்கிறார்களே என்று ஒரு கோஷத்தை எழுப்ப முடியும். மக்களிடையே எளிதாக மீண்டும் அனுதாபத்தை பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு இவர்கள் போராட்டத்தை துவக்கியிருக்கின்றார்கள். இவர்கள் நோக்கம் தவறானது. இதை மத்திய அரசு சரியாக கையாளும். இந்த போராட்டத்தின் நோக்கம் தவறான இருக்கின்ற காரணத்தால் இது தோல்வியில் தான் முடியும். இது ஏற்கனவே அவங்க வச்ச முக்கியமான 3 கோரிக்கைகள், 3 சட்டங்கள் சொன்னாங்க. அதைத்தான் பண்ண மாட்டேன்னு நினச்சாங்க, அதை பண்ணிட்டோம். இதெல்லாம் கோரிக்கை ரொம்ப சாதாரணமான கோரிக்கை தானுங்க, இது ஒன்றும் பெரிய கோரிக்கை இல்லை. ஆனால் நீங்கள் இதில் இருக்கிற கோரிக்கை எதை நிறைவேற்றினாலுமே நீங்கள் அடுத்த கோரிக்கைன்னு எடுத்துக்குவாங்க. இப்போ எம்எஸ்பி கொடுத்துட்ருக்கோம், கொடுக்காம இல்லை. எம்எஸ்பி அரசியல் ரீதியாக கொண்டு வானா ஆல்ரெடி அரசியல் ரீதியாக இருக்குது. அது எப்படி நீங்கள் மறுபடியும் அரசியல் ரீதியாக கொண்டு வர முடியும்? எம்எஸ்பி இஸ் தேர் ஆல்ரெடி. நீங்கள் அந்த இன்புட் என்ன, அவருடைய செலவினங்கள் என்ன, இதெல்லாம் கணக்கு போட்டு தான் எம்எஸ்சி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நெல்லுக்கு இருக்குது, இது மாதிரி 17 வகையான தானியங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி இருக்குது. இது எப்படி சட்டமாக கொண்டு வர முடியும்? இருக்குது, ஆல்ரெடி இருக்கிற அந்த விஷயத்தை நடைமுறை இருக்கிற சட்டமாக்கும் அப்படிங்கிறாங்க. இது பாசிபிள் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இவங்க சொல்கிற பல்வேறு விஷயங்கள் கோர்ட்டில் இருக்குது, நடவடிக்கைகள் இருக்குது. அது துப்பாக்கியால் அந்த சுடப்பட்டவங்க, விபத்தில் பலியானவர்கள் நடவடிக்கை எடுங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பெரிய விஷயமே அல்ல. ஆனால் இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் போராட்டத்தை தூண்டி அமைதியை நிலையுடைய செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவங்க எண்ணமாக இருக்குது. அந்த வகையில் தான் சொல்கிறேன், இது இந்த பிரச்சனைக்கான போராட்டம் அல்ல. இதன் பின்னணியில் பிரிவினைவாதம் இருக்கிறது, இதன் பின்னணியில் தீவிரவாதம் இருக்கிறது, இதன் பின்னணியில் நாட்டை பிரித்தாளுகின்ற அந்நிய சக்திகள் இருக்கின்றன. சரி, இப்போது தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்க, 50% மத்திய அரசு, 50%, 49% மாநில அரசு, 1%, 2% விவசாயிகள். பயிரை பொறுத்து மாறுபடும். இப்போ இது ஆல்ரெடி நடைமுறையில் இருக்குது. அப்படி தான் பயிர் காப்பீடு போகணும். மத்திய அரசும் பங்கெடுக்கணும், மாநில அரசும் பங்கெடுக்கணும். இது ஆல்ரெடி இருக்குது. இரண்டாவது, சில இடங்களில், குறிப்பாக நீங்கள் பஞ்சாபில் எடுத்துக்கங்க, தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்க, இங்கே மாநில அரசு தயாராக இல்லை. முழுமையாக மத்திய அரசே தர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி நியாயமாக இருக்கும்? அது முடியாது. கூட்டாட்சிங்கிறது இரண்டுவரும் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயம்தான். இதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. இதெல்லாம் சட்ட ரீதியாக ஒரு பெரிய இஷ்யூ அல்ல. இதெல்லாம் தீர்க்கப்படக்கூடிய, சரி செய்யக்கூடிய பிரச்சனைகள் தான். இது என்ன பிரச்சனையை சரி செஞ்சு நீ என்ன கொடுத்தாலும் போராட வேண்டும் என்கின்ற நோக்கம், போராடுவதற்கான காரணம் என்பது வேறு. அது பிரிவினைவாதம், தீவிரவாதம். இதுதான் காரணம். பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி, நாடு வளர்ச்சி அடையக்கூடாது. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் நீங்கள் குண்டு வெடிப்புகள் கொஞ்ச நஞ்சமல்ல, கலவரங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோயம்புத்தூர் உட்பட, பாம்பே உட்பட, குஜராத் உட்பட. ஆனால் கடந்த 10 ஆண்டு காலத்தில் நீங்கள் ஒரு கலவரத்தை காமிங்க, ஒரு மிகப்பெரிய குண்டு வெடிப்பை காமிங்க. அது மாதிரி எதுவும் நடக்கலை. இன்றைக்கி ஒரு நம்பிக்கையோட, ஸ்திரத்தன்மையோட, அது குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் 4 லட்சம் கோடி டாலர் பொருளாதாரம். 2007 1 லட்சம் கோடி டாலர், 2023 4 லட்சம் கோடி பொருளாதாரம். இன்னைக்கு நம்முடைய வர்த்தகம் அமைஞ்சிருக்குது அப்படின்னா 7.2% நம்முடைய ஜிடிபி அப்படிங்கிறது சாதாரணமானதல்ல. கொரோனாவுடைய தாக்கத்தில், கொரோனாவுடைய அந்த கடுமையான பாதிப்பையும் கூட தாண்டி நாம் இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு பொருளாதார நாடாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் தாங்க முடியாத அந்நிய சக்திகளுடைய சூழ்ச்சி தான் விவசாயிகளை தூண்டிவிட்டிருக்கிறது. இதை மத்திய அரசு சரியாக கையாண்டு சரியான பதிலடியை கொடுத்து இப்போராட்டம் நீத்து போக செய்யும் என்பது உண்மை.